கர்நாடக மாநிலம் சிரூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர தமிழக அரசு உதவ வேண்டும் என்று அவரது மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மாதிரி தனியா விட்டுட்டு எங்க வீட்டுக்காரர் கொண்டுட்டு போயிட்டாருங்க. சின்ன பையனை வேற நான் வச்சு எங்க குழந்தைங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த மாதிரி நம்பி இருந்தேன், எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியும். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். கர்நாடக மாநிலம் சிரூர் பகுதியில் நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஓட்டுநர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசு உதவிட வேண்டும் என மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாத்தேங்கார்பேட்டையை சேர்ந்த லாரி ஓட்டுநர் சின்னண்ணன். இவர் கடந்த 30 வருடங்களும் மேலாக லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவரது மனைவி கீதா, இவர்களுக்கு பாரதிவேல் என்ற மகன் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓட்டுநர் சின்னண்ணன் எல்பிஜி டேங்கர் லாரியை ஓட்டுவதற்கு சென்றுள்ளார். டேங்கர் லாரியில் ஏறிய ஓட்டுநர் சின்னண்ணன் கர்நாடக மாநிலம் சிரூர் பகுதியில் சாலையோரத்தில் உள்ள டீக்கரையில் டீ அருந்துவதற்காக வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் டேங்கர் லாரி அடித்து சென்ற நிலையில் ஓட்டுநரும் அடித்து சென்றதாக கூறப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தில் எல்பிஜி டேங்கர் லாரியான அடித்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி அடுத்து மனைவிக்கு சின்னண்ணன் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து சென்றதாக தகவல் வந்துள்ளது. இது குறித்து மனைவி கீதா கூறுகையில், சம்பவம் தொடர்பாக தமக்கு நேற்று மாலை 6 மணிக்கு தான் தகவல் வந்ததாகவும், இரவு 10 மணி அளவில் தனது கணவர் உயிர்ந்ததாக அவருடைய உடல் கைப்பற்றியதாக தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.